இது சண்டே எடுத்த விளாக். சண்டேனாலே செல்ஃப் கேருக்கான டே தான். அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, நகம் எல்லாத்தையும் வெட்டுறது, அப்புறம் ட்ரிம் பண்றது. ஸோ இந்த மாரி ஒர்க் தான் எனக்கு போய்க்கிட்டு இருக்கும். நகம் வளர்க்கறது எனக்கு பிடிக்காது. நெறைய பேருக்கு பிடிக்கும். பட் ஆனா அது நகம் இல்லாம இருந்தா தான் அது எனக்கு பிடிக்கும். நெறைய பேர் வந்து கடிச்சே நகத்த வந்து எடுத்துருவாங்க. என்ட்ட அந்த ஹேபிட் இல்லாதனால அது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நகத்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வெட்டிருவேன் கை, கால்ல. அண்ட் அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுருவேன். சண்டே மட்டும் தான். அதுவும் ரொம்ப நேரம் குளிக்க முடியாது. ஏன்னா டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப 1 வருஷமா இருக்கு. அதனால ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சுட்டு, ஸோ அந்த கேப்ல வந்து கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, ஸோ எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டோம்னா, அது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். கொஞ்சம் நல்லாருக்கும். 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். திரும்பி ஆனா டாண்ட்ரஃப் வந்துரும். டாண்ட்ரஃப்க்கு எல்லா டாக்டர் எல்லா ஷாம்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். பட் 2 நாளுக்கு மேல அது வந்து தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துருது. ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சண்டே ஆனா படிக்க மாட்டேயான்னு நெனைக்காதீங்க. கண்டிப்பா படிப்பேன். அ சண்டே தான் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு, இதுவரைக்கும் படிச்சது எல்லாமே ஒரு ரிவிஷன் வந்து விட்டுருக்கேன். நான் வந்து பார்ட் டைமா தான் படிக்கிறேன். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்கல. ஒர்க் போக எப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஸோ நான் அப்பதான் படிக்கேன். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. முன்னாடி கூட ஜிகேலாம் தொட்டேன். இப்போ அது கொஞ்சம் தொட டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா, கிடைக்கிற டைம்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க. ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி. ஸோ படிச்சா நல்லா படிங்க.